சென்னை மெரினா கடற்கரையில் நாளை விமான சாகசம் நடைபெற உள்ளதால் அதனை ஒட்டி காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் நந்தா. வரக்கூடிய 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் நடக்கக்கூடிய ஏர் ஷோ மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கு. அது தொடர்பான ஒரு வரைபடத்தை போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டிருக்காங்க. இந்த வரைபடத்தை வச்சு பார்க்குறப்ப வாகனங்களுக்கான அனுமதி அன்றைய தினம் காமராஜர் சாலையில் முற்றிலுமாக தடை விதிக்கப்படுது. அதாவது மெரினா கடற்கரையில் அன்றைய தினத்துக்கு வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது. திருவான்மையூர்லேருந்து நீங்கள் பெசன்ட் நகர் வழியா பட்டினப்பாக்கம் வழியா பாரிஸுக்கு போகணும் அப்படின்னா மாற்று வழிகளை பயன்படுத்தணும் அப்படின்னு போக்குவரத்து காவல்துறை சொல்லியிருக்கு. உதாரணமாக சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையிலிருந்து காந்தி மண்டபம், அண்ணா சாலை இந்த வழியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பாரிஸ்லேருந்து நீங்க திருவான்மையூர் போகணும் அப்படின்னாலும் காமராஜர் சாலையில் போக்குவரத்துக்கு அனுமதி கிடையாது. போர் நினைவு சின்னம் வரைக்கும் தான் வாகனங்கள் அனுமதிக்கப்படும். அங்கிருந்து மவுண்ட் ரோட்ல இருந்து நீங்க ஸ்ட்ரைட்டா திருவான்மையூர் போகணும் அப்படின்னு காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அதே போல அன்றைய தினத்தில் இந்த காமராஜர் சாலையை இணைக்கக்கூடிய சிவானந்தா சாலை, வாலாஜா ரோடு, பாரதி சாலை, பெசன்ட் ரோடு, ஆர்கே ரோடு இந்த வழிகளில் வந்தாலும் கூட காமராஜர் சாலைக்கு நெருங்கக்கூடிய இடங்களில் போக்குவரத்து தடுக்கப்படும் அப்படின்றது இந்த மேப் நமக்கு சொல்லுது. அதே போல பல்வேறு இடங்களில் இந்த ஏர் ஷோவை பார்க்க வர்றவங்களுக்கான கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. காமராஜர் சாலையில் விவிஐபிக்களுக்கான கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் அப்படின்னு பார்க்குறப்ப 4 இடங்கள்ல அமைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக லேடி வெலிங்டன் கல்லூரி, பிரசிடென்சி காலேஜ், கடற்கரை ரோட்ல, அதே போல சுவாமி சிவானந்தா சாலையில் பார்க்கிங்கான வசதிகளை செஞ்சிருக்கிறாங்க. சாந்தோம் சாலை வழியாக நீங்க இந்த ஏர் ஷோக்கு வரீங்க அப்படின்னா காது கேளாதார் மற்றும் வாய்ப்பேசாதோர் சிஎஸ்ஐ பள்ளி, அதே போல புனித சாந்தோம் பள்ளி, செயின்ட் பெஸ்ட் மைதானம், கத்தீட்ரல் ஆரம்ப பள்ளி, சமுதாயக்கூடம் சாந்தோம், லூப் ரோடு இந்த இடங்களில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கு. ஆர்கே சாலை வழியா வந்தீங்கன்னா எம்ஆர்டிஎஸ், லைட் ஹவுஸ் சாலை, அதே போல என்கேடி பள்ளி, குயின் மேரிஸ் கல்லூரி, புனித இபாஸ் பள்ளி இந்த இடங்களில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கு. வாலாஜா சாலை வழியாக நீங்க இந்த ஏர் ஷோக்கு போகணும் அப்படின்னா கலைவாணர் அரங்கம், ஓமந்தூரார் மருத்துவமனை மைதானம், அதே போல விக்டோரியா விடுதி மைதானம் இந்த இடங்களில் உங்களுக்கான வசதி செஞ்சிருக்கிறாங்க. மவுண்ட் ரோடு வழியாக நீங்க இந்த ஷோ போறீங்க அப்படின்னா தீவுத்திடல் மைதானம், பிடபிள்யூடி மைதானம், அதே போல எம்ஆர்டிஎஸ், சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் உங்களுக்கு பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த இடங்களில் குறிப்பிட்ட இடங்களில் எந்தெந்த இடங்களில் எவ்வளவு வாகனங்கள் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக 1000 கார்கள் வரைக்கும் தீவுத்திடல் மைதானத்தில் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதே போல 5000 பைக்குகள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அதே போல பொதுப்பணித்துறையினுடைய கிரவுண்ட்ல 100 கார்கள், 100 பைக்குகள் இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்ல எவ்வளவு வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடங்கள் இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க.